வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அலச போறோம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளோட கட்டமைப்பை பத்தி தான் இந்த முழு அலசலும். நிறைய பேரு அரசு பள்ளியா, அங்க வெறும் கிளாஸ் ரூம் மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லைங்க. இது பல துறைகள் ஒன்னு சேர்ந்து ஒரு மாணவனோட வாழ்க்கையை செதுக்குற ஒரு பிரம்மாண்டமான சுற்றுச்சூழல். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? வாங்க உள்ளே போலாம். முதல்ல இந்த ஒரு ஆழமான கருத்தை நம்ம கவனிக்கணும். அரசு பள்ளிகள்னாலே அது வறுமையின் அடையாளம் அப்படின்னு ஒரு பழைய சிந்தனை நம்மள பலர்கிட்ட இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நிஜம் என்ன தெரியுமா? காலை உணவு திட்டம் முதல் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வரை என்று செயல்பட்டு சாதனை புரியும் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் இல்ல. அது திறமையின் அடையாளம், ஒரு மாபெரும் பாசறை என்பது ஆணித்தரமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதெல்லாம் சும்மா வார்த்தைகளா சொல்லாம பக்காவான டேட்டா மூலமா பார்க்க போறோம். இந்த துல்லியமான தரவுகளை நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு தொகுத்து வழங்கின ஆசிரியர் ஜனா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமான நன்றிய சொல்லியே ஆகணும். மாணவர்களுக்கான இந்த சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுங்கிறத அவரோட இந்த தரவுகள் நமக்கு அப்பட்டமா காட்டுது. இப்போ இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மாணவனோட கல்வி பயணத்துக்காக வெறும் பள்ளி கல்வித்துறை மட்டும் இல்லாம சுமார் 14க்கும் மேற்பட்ட பல்வேறு அரசு துறைகள் எப்படி ஒன்னு சேர்ந்து எந்த தடையும் இல்லாம வேலை செய்யுதுன்னு பாக்குறப்போ நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஒரு குழந்தைக்காக ஒருங்கிணைந்து உழைக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தாங்க. சரி, இப்போ ஒரு அரசு பள்ளி மாணவனோட இடத்திலிருந்து அவனோட ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். காலையில வீட்ல இருந்து கிளம்புறப்போ போக்குவரத்து மற்றும் சமூக நலத்துறைகள் மூலமா இலவச பஸ் பாஸ், மிதிவண்டி வழங்கி அவங்க பாதுகாப்பா ஸ்கூல் போய் சேர்றத உறுதி செய்றாங்க. உள்ள நுழைஞ்சதுமே அவங்க சோர்வடையாம இருக்க ஒரு சத்தான தொடக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம்தான் ஒரு சுறுசுறுப்பான கற்றல் சூழலுக்குள்ளேயே அவங்க நுழையறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம யோசிக்கணும். வயிறு நிறையாம பசியோடு இருந்தா பாடம் மண்டையில ஏறுமா? கண்டிப்பா முடியாது. அந்த ஒரு மிகப்பெரிய தடையை உடைக்கத்தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருக்கு. எந்த ஒரு குழந்தையும் பசியோட கிளாஸ்ல உட்காரக்கூடாதுங்கிறது இது உறுதி செய்யுது. அன்றைய நாள் முழுமைக்கும் தேவையான எனர்ஜிய, ஒரு சூப்பரான எரிபொருளை இது மாணவர்களுக்கு கொடுக்குது. கிளாஸ் ஆரம்பிச்சதும் சுகாதாரத்துறை எப்படி அந்த மாணவர்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கோட்டையை அமைக்குதுன்னு பாருங்க. தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனைகள், இரத்த சோகை கட்டுப்பாடு திட்டங்கள்னு அவங்க உடல் நலத்தை ஒரு பக்கம் பாத்துக்கறாங்க. அதே சமயம் மாணவர் மனசு மாதிரி திட்டங்கள் மூலமா அவங்களோட மனநலத்துக்கும் ஈக்குவலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டையுமே இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பாதுகாக்கறாங்க. படிப்புங்கிறது வெறும் புத்தகத்தோட முடிஞ்சிடாதுங்கிறத இது ரொம்ப அழகா விளக்குது. இப்பெல்லாம் டிஜிட்டல் உலகம் எவ்ளோ வேகமா வளருதுன்னு நமக்கு தெரியும். அங்க மாணவர்களின் பாதுகாப்புக்காக காவல்துறை எப்படி உள்ள வருதுன்னு பாருங்களேன். அகல் விளக்கு திட்டம் மூலமா 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை கொடுக்கறாங்க. டிஜிட்டல் உலகத்துல கேர்ள்ஸ் பாதுகாப்பா இருக்க இது ஒரு மாபெரும் கேடயம்னு சொல்லலாம். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பசங்க வெறும் தகவல்களை மட்டும் மனப்பாடம் பண்றது கிடையாது. இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும்னு அடித்தளத்தை ஸ்ட்ராங் பண்றதோட மட்டும் இல்லாம சயின்ஸ் பார்க், அப்புறம் மல்டி சென்சரி பார்க்னு பிராக்டிகலாவும் கத்துக்கறாங்க. அது மட்டுமா, விளையாட்டு போட்டிகள் மூலமா உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க திறமைகளை வெளியே கொண்டு வராங்க. ஒவ்வொரு மாணவனோட தனித்திறனுக்கும் இங்க கண்டிப்பா இடம் இருக்கு. ஃபியூச்சருக்கு அவங்கள எப்படி தயார்படுத்துறாங்கன்னு இப்போ பாப்போம். அரசு பள்ளிகள்ல இருக்கிற இந்த ரோபோட்டிக் ஆய்வகங்கள் உண்மையிலே நம்மள ஆச்சரியப்பட வைக்குதுங்க. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடிங், ரோபோட்டிக்ஸ்னு பக்கவான ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் ரூமுக்கும் நாளைக்கு வரப்போற ஹைடெக் வேலைவாய்ப்புகளுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிய இதை டைரக்டா குறைக்குது. இந்த இடத்துல காலாவதியான ஒரு கட்டுக்கதைய நாம உடைச்சாகணும். அரசு பள்ளிகள்ல எங்கெங்க நவீன தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய பொய். நிஜம் என்ன தெரியுமா? தகவல் தொழில்நுட்பத்துறையோட முழு சப்போர்ட்டோட ஃப்ரீ லேப்டாப், வர்ச்சுவல் லைப்ரரின்னு இன்னைக்கு அரசு பள்ளிகள் வேற லெவல்ல டிஜிட்டல் மயமாகிடுச்சு. ஒரு பெஸ்டான டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு மாணவனும் இங்க அனுபவிக்கிறான். சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மாணவி வெளியே வரும்போது ஐயோ இதுக்கு மேல படிக்க காசு இல்லையேன்னு அவங்க கனவு தடப்பற்றக்கூடாது பாத்தீங்களா? அதுக்கு தான் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கற இந்த திட்டம் இளம் பெண்களோட காலேஜ் கனவுகளுக்கு நடுவுல இருக்கிற பணத்தடைய அப்படியே சுக்குநூறா உடைக்குது. ஒரு மாணவனோட பயணம் பள்ளி வாசலோட முடிஞ்சிடுறதில்ல. நான் முதல்வன் திட்டம் மூலமா உலகத்தரம் வாய்ந்த கரியர் கைடன்ஸ், அரசு பள்ளியிலேயே நீட், JEE நுழைவுத் தேர்வுகளுக்கான பிரத்யேக பயிற்சிகள், அதோட வெளிநாட்டுல போய் படிக்க ஸ்காலர்ஷிப்னு
உயர்கல்வித்துறை மாணவர்களை அவங்க அடுத்தடுத்த லட்சியத்தை நோக்கி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. இந்த ஒட்டுமொத்த சுழற்சியும் கொஞ்சம் ஊத்து பாருங்களேன். தொழிலாளர் நலத்துறையில ஆரம்பிச்சு நகராட்சி நிர்வாகத்துறை வரை யாருமே தனித்தனியா செயல்படல. ஒரு குழந்தைய வளர்க்க ஒரு ஒட்டுமொத்த கிராமமே எப்படி பொறுப்பெடுத்துக்குமோ அதே மாதிரிதான் இந்த அரசு துறைகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு பெரிய சங்கிலியா செயல்படுது. ஆசிரியர் ஜனா, அவங்களோட இந்த விரிவான டேட்டால இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். கல்விங்கிறது வெறும் பள்ளிக்கல்வித்துறையோட வேலை மட்டும் கிடையாது. அது ஒட்டுமொத்த அரசோட ஒரு பெரிய கூட்டு முயற்சி. ஒவ்வொரு துறையும் தங்களோட பங்க சரியா செய்யறதாலதான் அரசு பள்ளிகள் இன்னைக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பான கல்வி மையமா உருவெடுத்து நிக்குது. கடைசியா இத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊட்டச்சத்து, சுகாதாரம், பாதுகாப்பு, நவீன தொழில்நுட்பம், உயர்கல்வி வழிகாட்டுதல்னு இத்தனை வசதிகளையும் கொண்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்விச்சூழல் உங்க குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை இன்னைக்கே ஒரு அரசு பள்ளியில சேர்க்கிறத விட ஒரு சிறந்த முடிவு இருக்க முடியுமா என்ன? அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கைய அதிகப்படுத்துறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. சிந்திச்சு செயல்படுங்க. உங்க குழந்தைங்களை அரசு பள்ளியில சேருங்க. இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.